இன்னைக்கு என்ன சாப்பாடு? ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலை வணக்கம். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாருக்கும் டீ, காஃபி, டிஃபன் எல்லாம் ஆச்சுங்களா? நம்ம வீட்ல டிஃபன் மட்டும்தான். நான் வந்து இப்போ கிளம்பி பெங்களூர் போறேன். அதுக்கு முன்னாடி இங்க வந்து டிஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டு போயிடலாம். அப்புறமா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை அட்டன் பண்ணிட்டு அப்படியே நேரா ஊருக்கு கிளம்பி வந்துடலாம் அப்படின்ட்டு. வாங்க டிஃபனுக்கு என்ன பண்ணிருக்கேன் தெரியுங்களா? இங்க பாருங்க. நல்லா சூப்பரா நாட்டு தக்காளி கடிச்சிச்சு வாங்கிட்டு வந்து நல்லா கடைஞ்சி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இங்க பாருங்க, களி, ராகி களி பண்ணியிருக்கேன். முட்டை, அவிச்ச முட்டை வச்சிருக்கேன் வேச்சு. அப்புறமா நேற்று ஸ்நாக்ஸ் வீடியோலாம் இது வச்சுருந்தேன். இது என்னன்னுட்டு கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. இது பேரிச்சங்காய்ங்க, பேரிச்சம் பழம் வருது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடியே இது காய் மாதிரி பறித்து இது விற்கிறாங்கங்க. 1/4 கேஜி 100 ரூபா. இங்கே கிருஷ்ணகிரியில் கிடைக்கிது. இது தள்ளுவண்டியில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இது கொஞ்சம் ஹெல்த்தி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு நேற்று எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்களும் வாங்க சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறமா நான் இங்கே நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆகுதுங்க ஒரு எலுமிச்சை பழம் மரம் வச்சு. அது இப்போ நம்ம வீட்டில் இவ்வளோ பெருசு காய் விட்டுருக்குதுங்க. வாங்க அதையும் பார்த்துடலாம். இதாங்க நம்ம மரம். நான் வீட்டில் யூஸ் பண்ண எலுமிச்சை பழத்தில் வர விதையை வச்சு போட்டு இவ்வளோண்டு செடிங்க நான் இந்த இடத்துல வரும்போது வச்சுது. இவ்வளோ வருஷம் கழிச்சு இங்கே பாருங்க, இப்போதாங்க இங்கே பாருங்க, சூப்பராக என்ன ஒரு வாசனையாக இருக்குது. ஒரு எலுமிச்சை பழம் நல்லாவே பழுத்து விழுந்துருந்தது. அதை லெமன் சாதம் பண்ணி சாப்பிட்டாச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. என்னதான் இருந்தாலும் நாம்ளே அதை உருவாக்கி நாம் வச்சு நாம் வளர்த்த மரம் சூப்பருங்க. அதான் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் மணி பிளான்ட் செடி இருக்குது இல்லைங்களா? அங்கே பாருங்கள், அதில் அந்த சிட்டுக்குருவி இருக்குது பாருங்கள். அது பாருங்கள், ஒரு இலைய என்ன அழகாக மடக்கி இங்கே பாருங்கள், அதில் கூண்டு கட்டி முட்டையிட்டு உள்ளே உக்காந்துருக்குதுங்க. 2 குருவி இருக்குங்க அதில். இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேங்க. அதுக்குள்ளே நான் பெங்களூரில் வந்து தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பாய்ங்க.